உங்க குழந்தைங்களுக்கு சாலிட் ஃபுட்ட மிக்ஸில அரைச்சு குடுக்குறீங்களா? அப்ப இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. நானே நெறைய பேர் சொல்லி கேட்டுருக்கேன். என் குழந்தை வந்து சாப்பாடெல்லாம் மிக்ஸில அரைச்சு குடுத்தா தான் சாப்பிடுறான். இல்லன்னா துப்பிடுறான், சாப்பிட மாட்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம குழந்தைங்களுக்கு சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஸ்டார்ட்டிங்ல பியூரே ஃபார்ம்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸ்க்கு நல்லா பியூரே மாரி நல்லா மசிச்சு குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். அதுவுமே கையிலயோ, இல்ல மேஷர் இல்லன்னா மத்து இந்த மாரி யூஸ் பண்ணி நல்லா மசிச்சு குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொஞ்சம் மேஷ்டு ஃபுட் அண்ட் கொஞ்சம் புரோக்கன் ஃபுட் அந்த மாரி கன்சிஸ்டன்சிய கொண்டு வந்து கடைசில நார்மலா நம்ம சாப்பிடுற மாரி சாப்பாட அவங்க சாப்பிட பழக்கப்படுத்தணும். குழந்தைங்களுக்கு மிக்ஸில சாப்பாடு அரைச்சு குடுத்தோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு எல்லா நியூட்ரிஷன்ஸும் போய் சேராது. நம்ம மிக்ஸில அரைக்கும்போது நெறைய நியூட்ரிஷன்ஸ் அங்க லாஸ் ஆகும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அங்க நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி வர சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து குழந்தைங்க இந்த மாரி நல்ல மிக்ஸில அரைச்ச ஃபுட்டா சாப்பிட்டு பழகிட்டாங்க அப்படின்னா, நம்மளோட நார்மல் ஃபுட் அவங்க சாப்பிட வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கு அடாப்ட் ஆக ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு. அப்படியே வந்து நம்ம மெல்ல தேவையில்ல, எதுவுமே எஃபோர்ட் போட தேவையில்ல. அப்படியே முழுங்கிடலாம். அண்ட் இந்த மாரி டைரக்ட்டா அவங்க விழுங்கும்போது நெறைய டைஜெஷன் ப்ராப்ளமும் வரும். பிகாஸ் நம்ம வந்து நல்லா சியூ பண்ணி சாப்பிடுறப்ப தான் நெறைய என்சைம் செக்ரீட் ஆகும். அது டைஜெஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பட் இந்த மாரி டைரக்ட்டா விழுங்கும்போது அவங்களுக்கு டைஜெஷன் ப்ராப்ளம், அதர் ப்ராப்ளம்ஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைங்களோட ஃபுட்ட வந்து மிக்ஸில அரைச்சு குடுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கையிலேயே மேஷ் பண்ணி குடுங்க.